அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசி பாஷை வந்து செகண்ட் பேப்பரில் வந்து கஹானி போடுறேன். இது வந்து இந்த 5th எஸ்ஏ வருது. பான்ச் மினிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சரவணா கைடில் வந்து பார்க்குறோம். மார்ச் வந்து 10 மார்ச். கஹானிக்கார் அப்படின்னா இந்த பான்ச் மினிட் வந்து பான்ச் மினிட் அப்படின்னா 5 நிமிடம்னு அர்த்தம். 5 மினிட்ஸு. கஹானிக்காரனை எழுத்தார் மோகன்லால்ஜி மகத்தோ யோகி அப்படின்றது இவர் ஸ்டோரி வந்து எழுதியிருக்காரு. ஜன்ம அவருடைய பிறப்பு வந்து சன் 1902 1902 வந்து அவர் பிறந்திருக்காரு. ஜன்மஸ்தான் அவர் பிறந்த இடம் வந்து பீகார். நிதன் அவர் இறப்பு வந்து 7 பிப்ரவரி 1990 பிப்ரவரி மாதம் 1990 வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. இயர் வந்து 90 பிப்ரவரி 7ஆம் தேதியில் அவர் பிறந்தது. இது எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எஸ்ஏ பார்க்கலாம். சாராம்சம் அப்படின்னா எஸ்ஏ பிரகாஷ் ஏக்கு கரீப் கிராஜுவேட்டு தான். பிரகாஷ் வந்து ஒரு ஏழை பட்டதாரி. கிராஜுவேட் அப்படின்னா வந்து பட்டதாரின்னு அர்த்தம். ஒரு ஏழை பட்டதாரி தான். உஸ்கி கோயிபி நௌக்கரி நகி மிலித்தி. அவருக்கு வந்து ஒரு பட்டதாரியாக இருந்தால் அவருக்கு வந்து வேலை நௌக்கரி அப்படின்னா வந்து வேலைன்னு அர்த்தம். வேலை நகி மிலிதி. அவர் வேலை வந்து அவருக்கு கிடைக்கல. இஸ் சந்தர்ப்பமே உஸ்கி சாதி ஹோ கை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு வந்து சாதினா திருமணம் நடந்துருச்சு. உஸ்கோ தோ பச்சோ பி ஹோ கையே. அவருக்கு வந்து 2 குழந்தைகளும் இருந்தன. பரிவார்க்கும் பச்சானே கேலியே வகு சீரியம் கா கர்னே லகே. அப்போ வந்து பரிவார்க்கே பச்சானே அந்த குடும்பத்தை வந்து நடத்துவதற்காக அவர் வந்து சோட்டி போட்டி சோரியம் அப்படின்னா வந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, காசு வேலை வாய்ப்பு இல்லாதனால அவர் வந்து திருட ஆரம்பிக்கிறாரு. யார்? பிரகாஷ். வகு குஷன்க மீ படுக்கையா. அவர் வந்து அவர் கெட்டங்களோட வந்து சாவகாசமாக நிறையா வந்து அவர் வச்சுருந்தார். பிறகு உஸ்னி லட்டு மார்கியா. அப்போ வந்து அவர் வந்து லூட் அப்படின்னா வந்து கொள்ளையடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார், அவர் கொள்ளையடிக்கவும் ஆரம்பித்தார். யார்? பிரகாஷ். உஸ்னி ஏக்கு தின் காவுக்கே சத்துக்கோர் ராம்தன் கா ஹத்தியா கருத்து. அப்போ இதன் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தார் உஸ்னி. அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு இருந்தார் பிரகாஷ். அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்தப்போ குத்துக்கோர் அப்படின்னா கடன்காரர் வந்து கடன்கார் யார் பேர் என்னென்னா ராம்தன் வந்து கடன்காரர் வந்து பிரகாஷை பார்த்து வந்து கடனை கேட்க வராரு. கடனை கேட்டதுக்கு என்ன பண்ணார், ஹத்திய கருதியை உடனே வந்து அவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த ராம்தன் என்ன பண்ணுறாரு, அவர் பிரகாஷ் வந்து கொலை செஞ்சிடறான். ஃபாங்சிக்கும் சஜாத்தி கயி. உடனே அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கோர்ட்டில் வந்து அறிவிச்சிடுறாங்க. அந்த கொலை பண்ண மரண தண்டனை கிடைச்சது. பிரகாஷ்கி பத்தினி அவர் பச்சோங்கா உசிசே மில்தேக்கி அனுமதி மிலி. உடனே பிரகாஷோட மனைவியும் அவங்க குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, அவரை பார்க்குறதுக்கு வந்து அனுமதி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. கணவன் வந்து பார்க்குறதுக்கு வந்து தன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தன் கணவனை வந்து பார்க்குறதுக்கு அனுமதி கிடைச்சது. மகர் ஆனால் கேவல் 5 மினிட் கேலியே. ஆனால் அந்த வந்து அந்த அனுமதி வந்து 5 நிமிஷம் தான் அவங்களுக்கு அவங்க மனைவிக்கு கிடைச்சது. இஸ்லியே பிரகாஷ்கி பத்தினி அவர் பச்சே ஜெயில் ஆயத்தே. இப்போ வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு வந்து வராங்க. ஜெயிலருக்கு ககனேப்பர். அப்போ ஜெயிலர் வந்து சொல்கிறாரு, ஏகே சிப்பாயி உஸ்கோ பிரகாஷ்கே பாஸ்லே கயே. அப்போ வந்து கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் பிரகாஷ்ட்டு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த அவங்க மனைவி அந்த குழந்தைங்களையும் அவங்க பார்க்க போகிறாங்க. பிரகாஷ் துப்லா பத்லா அவர் தக்காகுவா. அப்போ பிரகாஷ் வந்து மெலிஞ்சு ரொம்ப சோர்வாக ரொம்ப இழைச்சி போய் இருந்தானா. பிரகாஷ் கா பேட்டா கோபால் உஷே கர் புலாலே நகா. உடனே வந்து அவன் மகனும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு தானே போயிருக்கான் அவங்க மனைவி. அப்போ வந்து அவன் மகன் பேர் வந்து கோபால். இந்த கோபால் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபால் வந்து சொல்கிறான். பிரகாஷோடைய மகன் சொல்கிறான். ஆனால் உஷ்னி அப்படி பகன்கா சிக்காயத்து கோ. ஆனால் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான், கோபால் வந்து அப்பா நம்ம பகன்னா வந்து அவருக்கு வந்து பிரகாஷோட பொண்ணு. அப்போ வந்து தங்கச்சி வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவங்க அப்பா கிட்ட. பிரகாஷ் பத்தினி சே போலாக்கி.
உடனே பிரகாஷ் வந்து அவங்க மனைவிட்டு வந்து பேசுகிறாப்புல, பச்சோங்கோ பியார் சே ரக்கனா, குழந்தைங்க மேலே வந்து நிறையா அன்பு வச்சுருந்து நல்லபடியாக வந்து நீ பார்த்துக்கணும், அன்பு நிறையா வெயி, குழந்தைங்க நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொல்கிறான். இத்தனையுமே சிப்பாயி போலோக்கி 5 மினிட் கோகி. உடனே வந்து போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜல்தினா வந்து சீக்கிரம் கிளம்புங்க, நீங்கள் கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாப்புல, மனைவிட்டு அந்த குழந்தைங்கிட்டையும் சொல்கிறாப்புல, ஆஜ் ஹமாரா பாரத் ஐசி தசாமே நகிகேன். ஆனால் இன்று பாரதத்தில் வந்து நம்ம நாட்டில் வந்து இப்படி எதுவும் நடக்கிறதில்ல, அதான் எல்லாம் இப்படி நடக்கிறதில்ல. बेरोजगारों की சம்சையா பில்குல் நகிகேன். ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் தான் இதுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து இனிமேட்டு வீடியோஸ் நிறையா போட்டு வருவோம். நன்றி, தன்யவாத்.